ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பத்தினா நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டினோட ஆன்சர் தான். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நீங்க எப்படி 5 இயர்ஸ் கன்சிஸ்டன்டா படிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க. நீங்க இந்த 5 இயர்ஸ் ஜேர்னில கத்துக்கிட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் Q&A வீடியோல பாத்துருந்தவங்களுக்கு தெரியும், நான் நிறைய உங்க கமெண்ட்ஸுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிருப்பேன். அதுலயே நான் ஒரு ஜிஸ்ட் மாதிரி என்னோட ஜேர்னி என்னன்னு சொல்லியிருந்தேன். என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும் அப்படிங்கறத தாண்டி நம்ம இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் 2020ல இருந்து இந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சேன். 2020ல தான் என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒர்க் பண்றதை நிறுத்திட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது எதுவுமே ஐடியா இல்ல. சரி, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் காலேஜுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்கல்ல, லாக்டவுன் அந்த டைம். அதுக்கப்புறம் தான் சொல்லி சண்டே ஜனதா கோபி நடந்துச்சு. எல்லாமே ஃபுல் லாக்டவுன் நடந்தது. ஐயோ, நம்ம எதுவுமே ஆரம்பிக்கலையே, நம்ம கிட்ட ஒரு பேக்கப் பிளான் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன். அதனால ஓகே, நம்ம ஃபுல் ரெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்லணும்னா ஏப்ரல் 2020ல நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு ஜூலை 29 தான் என்னோட கையில அந்த கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. சோ இந்த கேப்ல நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது, பிகினரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் எந்த சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன், பாலிட்டி. பாலிட்டி நான் லட்சுமிகாந்த் புக் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருந்தேன். அந்த லட்சுமிகாந்த் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு புக் முடிக்கிறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் 1 month கம்ப்ளீட் ஏப்ரல் ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. நான் ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சிலபஸ்ல இருக்கிறதான் படிக்கணும்னு தெரியாது, எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தெரியாது. சோ அது ஃபுல்லா படிச்சேன். இப்ப நீங்க படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்ப சொல்றதுக்கு நான் இருக்கேன். ஓகேவா? ரெண்டாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன், நான் ஸ்கூல் புக்ல பிடிஎஃப் வச்சுதான் படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேர் டு ஸ்டடி என்கிட்ட கிடையாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்க ஹிஸ்டரி எல்லாத்தையுமே நான் படிச்சேன். அப்படி படிக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஓவர்வியூ கிடைச்சது. ஓகே, இதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கு, இதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு கதை மாதிரி புரிய ஆரம்பிச்சது. என்னோட ஸ்டடி மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்டார்டிங்ல 6th இருந்து நான் படிச்சேன். 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th அப்படிதான் படிச்சேன். நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா 12th, 11th போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ஏன் பர்சனலா செட் ஆகலைன்னா, நான் கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். அதனால எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி பத்தியோ சப்ஜெக்ட்ஸ் பத்தியோ எந்த ஐடியாவும் கிடையாது. அப்படி இல்லாதப்ப எனக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தையோட புக் படிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. 12th ஸ்டாண்டர்ட் அப்ப எனக்கு படிக்கிறது கஷ்டமா இருந்தது. ஸ்டார்டிங்லேயே கஷ்டமா இருந்துச்சுன்னா எனக்கு இதை நான் விட்டுருவேணும், இந்த ஃபீல்டு நான் விட்டுருவேணும், திரும்ப நான் போய் ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிடுவேணும்னு ஒரு பயம். அதனால நம்ம ஈஸில இருந்தே போவோம்னு சொல்லி நான் 6th இருந்து ஆரம்பிச்சேன். 6th, 7th அப்படிதான் நான் சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய கிளாஸ் படிச்சுட்டு போனேன். இப்படிதான் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து முடிக்க ஆரம்பிச்சேன். அடுத்து நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். நோட்ஸ் எனக்கு எடுக்க தெரியாது. என்னோட பிகினர் நோட்ஸ் நான் காட்டுறேன் கடைசியா. ஃபுல்லா கச்சன்னு எழுதி வச்சிருப்பேன். எல்லாமே எழுதி வச்சிருப்பேன். நான் நேத்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல காட்டின நோட்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒண்ணுன்னா அதோட பேக்ரவுண்ட். ஏன்னா அதோட பேக்ரவுண்ட்ல இருந்து கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரும்னு தெரியும். அதனால அந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எப்படின்னா, இப்போ ஒரு பிடிஎஃப்ல நான் பாக்குறேன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே என்னோட நோட்ஸ்லயும் இருக்கும். அதுக்கு நான் நோட்ஸ் எழுதணும் அவசியமே இல்லையா, டேரக்டா நான் பிடிஎஃப் படிச்சுட்டு போயிடலாம்ல. ஆனா நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன். அதை நான் கண்டிப்பா திருத்திக்கணும். முன்னாடி அந்த லாக்டவுன் டைம்ல தான் ஒரு குரூப் 2 கிளியர் பண்ண ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. அப்ப அவங்க வீடியோஸ் நிறைய கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தாங்க லாக்டவுனுங்கிறதுனால. நான் அப்ப அவங்களோட வீடியோல ஒரு கமெண்ட்ல கேட்டேன், எனக்கு எந்த புக்கு எதுல இருந்து படிக்கணும்னு தெரியல, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் நீங்க படிக்கணும், நீங்க தேடி படிக்கணும், அது உங்க வேலை, உங்க வேலையை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே கமெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னடா அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, நமக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாது, எந்த புக்ல படிக்கணும்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது நம்ம தெரியலன்னு சொல்லி ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறோம், அவங்க இப்படி கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி, வேர் டு ஸ்டடி எல்லாம் அப்படி ஒண்ணு இருக்கதே எனக்கு தெரியாது. சரி, எங்க இருந்து தேடி படிக்கணும்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்கா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா எடுத்து நான் எழுதி வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம்னா அந்த மாதிரி மத்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எடுத்து அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட நோட்ஸ் அட்டாச் பண்ணி நான் வேர் டு ஸ்டடி வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். அது இடையில எனக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சதுனாலதான் நான் பாதியிலேயே நிறுத்திட்டேன்.
அந்த கோயம்புத்தூர் சுரேஷுக்கு போயிருந்தப்போ நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட பேசினாங்க, அக்கா நீங்க ஏன்க்கா வீடியோ போடுறது நிறுத்திட்டீங்க, கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்களோட இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க சொல்றதை வச்சுதான் நான் வேர் டு ஸ்டடி எல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கேன், நீங்க இப்படி பாதியிலே விட்டுட்டீங்கன்னா நான் அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்களா. எனக்கு வந்து நம்ம அந்த யூடியூபர் பண்ண அதே மிஸ்டேக் நம்மளும் பண்றோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சரி நம்ம வந்து யாரு பாக்குறவங்களோ இல்லையோ பாக்குற ஒரு 2 பேருக்கு பிரயோஜனம் இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லிதான் நான் மறுபடியும் வீடியோ போட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே வந்து 2020 போயிடுச்சா. 2020 வந்து எனக்கு படிச்ச மாதிரியே இல்ல. எனக்கு பேசிக் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜ் தான் அது. அதனால வந்து எனக்கு அது ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால எனக்கு அது டைம் போறதே தெரியல. அதனால அப்படி படிச்சேன். அடுத்து வந்து 2021ல ஜான் 3 ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் வந்து நடந்துச்சு. அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய அடி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்ல 1:50 ரேஷியோ. அதாவது அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு போஸ்ட் இப்ப 90 போஸ்ட் வந்து மொத்தமா குரூப் ஒன்ல இருக்குன்னா அந்த 90 போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் எடுப்பாங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு. அதுதான் வந்து இந்த ரேஷியோன்னு சொல்லுவாங்க, 1:50 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2020 குரூப் ஒன்ல வந்து 1:50 ரேஷியோல வந்து ஆள் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் தான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தானே ஸ்டார்டிங்ல. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு மேக்ஸ் ஆல்ரெடி வராது. நீங்க முன்னாடி வீடியோல பாத்திருந்தீங்கனாலே தெரியும், நான் ஆல்ரெடி நல்லா அழுத்தி எழுத்தி சொல்லியிருப்பேன். நான் மேக்ஸ்ல அந்த அளவு ப்ரோ எல்லாம் கிடையாது. நான் ஒரு 25 கொஸ்டினுக்கு ஒரு 20 போட்டாலே இது வந்து எனக்கு ஒரு பெரிய சாதனை மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான் மேக்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஜிஎஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த குறிப்பிட்ட கேப்ல 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சேன். வேற ரெஃபரன்ஸ் புக் எதுவும் படிக்கல. ஸ்கூல் புக் எல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஃபுல்லா படிச்சுட்டு, அதனால வந்து எனக்கு ஒரு கான்பிடன்ஸ், ஓகே நம்ம வந்து மேக்ஸ் எல்லாமே வந்து குரூப் ஒன் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய பெரிய முட்டாள்தனம். அது வந்து பண்ணவே முடியாது. அது எனக்கு ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் எவ்வளவு கொஸ்டின் வாங்கியிருந்தேன், நான் வந்து 4/25 தான் வாங்கியிருந்தேன் அந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்ல. அப்படி வாங்கியுமே நான் வந்து 130/200 வந்து கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருந்தேன். கட் ஆஃப் வந்து 135. பாத்துக்கோங்க, நான் மேக்ஸ்ல வந்து அன்னைக்கு அந்த ஒரு கேர்லெஸ்ல ஒரு ஒரு அசால்ட் தான், கண்டிப்பா அசால்ட் தான். அசால்ட்ல வந்து நான் விடாம இருந்திருந்தேன்னா நான் அந்த குரூப் ஒன்லயே 1:50 ரேஷியோல வந்து கிளியர் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்து வர குரூப் ஒன் எல்லாமே வந்து 1:20 ரேஷியோவா மாத்திட்டாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மெயின்ஸ் வந்து 20 பேர் தான் எழுதுறதுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி மாத்திட்டாங்க. நான் எதுக்கு இந்த மிஸ்டேக்க சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, நீங்க அந்த 5 வருஷத்துல லேர்ன் பண்ண டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லுங்கன்னு. ஃபர்ஸ்ட் டோன்ட், மேக்ஸ வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணவே முடியாது. மினிமம் மினிமமே சொல்றேன், மினிமம் 20 மார்க் எடுத்தோம்னா நம்ம கேம்ல இருப்போம். அதுக்கு கீழே கம்மியாக கம்மியாக வந்து நம்ம அவுட் ஆஃப் கேம் தான். அதுக்கடுத்து வந்து எனக்கு அப்ப வந்து கொஞ்சம் சீக்கிரமா ரிசல்ட் வந்துட்டு இருந்துச்சு. சோ ஜான்வரியில எழுதுனது வந்து பிப்ரவரி 9th ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நமக்கு மேக்ஸ்னாலதான் வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு எனக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே நம்ம வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் சேர்ந்துப்போம், இன்ஸ்டியூட்ல போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 11 வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல 6 months ரெகுலர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். 2வது மாசம் கடைசியில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் லாக்டவுன் வந்துருச்சு. அதனால மறுபடியும் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க, மறுபடியும் ஆன்லைன் மாத்திட்டாங்க. நான் வந்து ஆன்லைன் இல்ல, நான் வந்து மறுபடியும் செகண்ட் லாக்டவுன் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து திரும்ப ஆஃப்லைனே வந்து சேர்ந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு மேக்ஸ் தானே ரொம்ப முக்கியம். மத்த சப்ஜெக்ட் கூட நம்மளே படிச்சுக்கலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா மேக்ஸ் வந்து நம்ம யார்கிட்டயாவது போய் கத்துக்கிட்டாதான் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் வந்து ஆஃப்லைனுக்காக வெயிட் பண்ணேன். அது நடக்கவே இல்ல. கடைசியில நான் ஆன்லைன் மாறினேன், மறுபடியும் ஆஃப்லைன் மாத்திட்டாங்க. திரும்ப திரும்ப மாத்த முடியாதுங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வந்து நான் அப்படியே ஆன்லைன்லயே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் நான் மேக்ஸ்ல வீக்கா தான் இருந்தேன். இப்படியே 2021 போயிருச்சு. நான் மேத்ஸுக்காக கத்துக்கிறதுக்கு எக்ஸாம் அந்த டைம் எதுவுமே இல்ல. அதனால நான் மேத்ஸ் கத்துக்கிறதுக்கு போராடுறதும் ஜிஎஸ் ஸ்ட்ராங் பண்றதுங்கிற மாதிரியே 2021 எல்லாம் போயிருச்சு. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, தினேஷ்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என் கூட சங்கர்ல கிளாஸ்மேட். அந்த அண்ணா வந்து உனக்கு மேத்ஸ் தானே வரல, நான் உனக்கு மேத்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து 1 year அவங்க சொல்லி கொடுத்தாங்க. 1 year டெய்லி டெய்லி 2 hours வந்து அவங்க கால் பண்ணிடுவாங்க. ஆன்லைன்ல தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். வந்து அவங்க சொல்றது வந்து நான் நோட்ல போடுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு டவுட் இருக்கு, அது போட்டோ எடுத்து அனுப்புவேன். அந்த மாதிரி அந்த அண்ணா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. இப்ப வந்து இப்பயுமே நான் அந்த நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அண்ணா வந்து எனக்கு என்னெல்லாம் சொல்லி இருந்தாங்களோ அதெல்லாம் இப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு முக்கியமான டூ. யாராவது உங்களுக்கு கத்துத்தரேன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அப்பவே அவங்க கிட்ட என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையோ அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லி தருவாங்க. சொல்லி தரது வந்து அவங்களுக்கு டைம் இருக்கும்போது சொல்லி தருவாங்க. அதனால நம்ம அப்பவே கத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. 2022ல வந்து என்னாச்சுன்னா, எக்ஸாமே இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல. அதனால நம்ம வந்து ஏதாவது வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு ஆன்லைன் டியூட்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி அதுல நான் செலக்டும் ஆயிட்டேன். ஒரு அது வந்து ரிசல்ட் எல்லாம் வர்றதுக்கே ஒரு 1 month ஆயிருச்சு. பிப்ரவரியில வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன். ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து 10 days ட்ரைனிங்ல ஒரு 5 days ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் வந்து கரெக்டா குரூப் 2வோட ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து
அடுத்து வந்து இதுதான் முதல் நோட்டிபிகேஷன். அந்த குரூப் 2 ஓட நோட்டிபிகேஷன் வந்துச்சு பிப்ரவரியில. சரின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அந்த ஜாப் வந்து அப்படியே நான் விட்டுட்டு நான் மறுபடியும் வந்து இங்கிலீஷ் வந்து அப்பதான் ஆட் பண்ணியிருந்தாங்க நோட்டிபிகேஷன்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் லாங்குவேஜ் தொடவே இல்லை. அந்த 2020 கேப்லயும் சரி 21 கேப்லயும் சரி. சோ அடுத்து வந்து 2022ல இங்கிலீஷ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, நான் வந்து இதெல்லாம் தான் ஃபேக்ட் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். மத்தபடி யாரையும் குத்த சொல்றதுக்காக சொல்லல. என்ன இருந்துச்சுன்னா நோட்டிபிகேஷன்ல வந்து லாஸ்ட் சிலபஸும் சேர்ந்து வரும் இல்லையா? அந்த சிலபஸ் வரும்போது இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2வோட அதே சிலபஸ் இருந்துச்சு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ரெஃபரன்ஸ் புக்கு, பழைய இங்கிலீஷ் சிலபஸ், அதாவது ஓல்டு புக்கோடது, அதோட ரெஃபரன்ஸ் புக், மெட்டீரியல் புக் எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். ஒரு மாசம் வந்து பழைய இங்கிலீஷோட தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி வந்து இன்னொரு சிலபஸ் விடுறாங்க. நாங்க வந்து தெரியாம ஒரு எரர்ல வந்து பழைய சிலபஸ் விட்டுட்டோம் அப்படின்னு. எப்போ பிப்ரவரி நோட்டிபிகேஷன் வந்துச்சு, மேல எக்ஸாம், மார்ச்ல வந்து மறுபடியும் சொல்றாங்க. ஒரு மாசம் நான் வந்து பழைய சிலபஸ் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுட்டேன். அப்புறம் வந்து மறுபடியும் மார்ச்ல வந்து இல்ல அது தெரியாம போட்ட சிலபஸ், இதுதான் உண்மையான சிலபஸ்ன்னு சொல்லி மறுபடியும் நியூ புக்கோட இங்கிலீஷ் புக்கோட சிலபஸ் வந்து கொடுத்தாங்க. அப்ப வந்து எனக்கு 2 மாசம் தான் இருந்துச்சு. அதாவது ஏப்ரல் மே இந்த 2 மாசத்துக்குள்ள நான் இங்கிலீஷ முடிக்கணும். மே லாஸ்ட்ல வந்து 28 வந்து எக்ஸாம் நடந்துச்சு. 28 21 மே 21 வந்து எக்ஸாம் நடந்துச்சு. சோ இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்பீடா படிச்சேன். அதனால எனக்கு அந்த அந்த டைம் எல்லாம் போனதே தெரியல. நான் நல்லா ரொம்ப இன்வால்மெண்டோட படிச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு நல்லபடியா வந்து நான் அந்த சுரேஷ் வீடியோல சொல்லியிருப்பேன். நான் வந்து 33 டெஸ்ட் எழுதினேன். அந்த 33 டெஸ்ட் நான் எழுதினேன், எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன், மேக்ஸ் ஃபாலோ பண்ணேன், எனக்கு டவுட் இருக்க அந்த அண்ணா கிட்ட கேட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி வந்து நான் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டே இருந்துச்சு. அடுத்து மே வந்துச்சு, எக்ஸாமும் முடிஞ்சு. எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம நல்லா எக்ஸாம் எழுதிருக்கோம், கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம்னு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி முழுசா கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அதனால நம்ம அதுலயே கிளியர் பண்ண போறோம் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அரௌண்ட் 165 அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல என்னோட கட் ஆஃப் வந்து 165 எடுத்திருந்தேன் அவுட் ஆஃப் 200. ஓகே நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம், அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம மெயின்ஸ் ஜாயின் பண்ணிடலாம்னு சொல்லி மே 21 எக்ஸாம் முடிஞ்சு நான் வந்து ஜூன் 4 அந்த அன்னைக்கு வந்து மெயின்ஸ் வெற்றியில ஜாயின் பண்ணிட்டேன். ஃபுல்லா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ் தான் இருந்துச்சு அப்போ. அதுல வந்து நான் வெற்றியில ஜாயின் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு என்னன்னா ஆன்லைன் ஜாயின் பண்ணது. முக்கியமான இன்னொரு டோன்ட் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் வந்து ஆன்லைன்ல சேர்றது யோசிச்சுக்கோங்க. 1க்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து இப்படியே அப்ப வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எப்போனே டேட் தெரியல. சோ அப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சு. நான் அதனால டெஸ்ட் எழுதுறது, ரிவ்யூக்கு வெயிட் பண்றது, அடுத்த போஸ்ட் வந்து கொரியர் வருமான்னு சொல்லி பாத்துட்டு இருக்குதுன்னு சொல்லி என்னோட அந்த டைம் வந்து போயிடுச்சு. 2022 அப்படியே போயிடுச்சு. அப்புறம் வந்து நவம்பர் மந்த் தான் ரிசல்ட் வந்துச்சு, ப்ரிலிம்ஸோட ரிசல்ட். அதுல நான் வந்து நான் நினைச்ச மாதிரியே வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். பண்ணோடனே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனாலதான் நான் நம்பி ஃபீஸ் கட்டி மெயின்ஸ் ஜாயின் பண்ணது. சோ எனக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். பிப்ரவரியில வந்து எனக்கு மெயின்ஸ் இருந்துச்சு, பிப்ரவரி 25. அப்புறம் அங்க மெயின்ஸ் நடந்தது என்னன்னா, நான் இதுவும் வந்து முக்கியமா டிஎன்பிஎஸ்சி நம்ம எக்ஸாம் மட்டும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பார்த்ததுன்னு சொன்னேன்ல, அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம். என்ன ஆயிடுச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் தடவை 9 மணிக்கு மாத்திருந்தாங்க. எக்ஸாம் 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மாத்திருந்த டைம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயாச்சு. சென்டர் வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் போட்டிருந்தாங்க. அங்க வந்து போயாச்சு. எல்லாருமே இந்த மாதிரி வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது வந்து மணி 9:30 ஆகுது, கொஸ்டின் பேப்பர் வரல, இன்விஜிலேட்டரும் வரல. மணி 10 ஆகுது வரல, மணி 10:30 ஆகுது வரல. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் தடவை நம்ம மெயின்ஸ் எழுதுறோம் இல்லையா, எனக்கு வந்து பயங்கர பயம். ஏன்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து 12 மணிக்கு எக்ஸாம் டைம் முடிச்சிரும். அடுத்து வந்து 2 மணிக்கு மத்தியானம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப எப்படி இருந்துச்சுன்னா காலையில வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அன்னைக்கு மத்தியானமே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸும் எழுதுற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த மாதிரி பயந்துட்டே இருந்தேன். நான் மட்டும் பயப்படல, என்னோட ஹால்ல எல்லாருமே பயந்துட்டு தான் இருந்தாங்க. நம்ம வெளியே பக்கத்துக்கு ஹால்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. சோ எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. பயந்துட்டு இருக்கும்போது நான் வந்து இன்விஜிலேட்டர் யாருமே வரல. நம்ம சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்க நிக்கிறவங்க எல்லாம் போன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து இன்னும் நடக்கல. ஏன்னா என்ன பண்ணிருந்தாங்கன்னா கிளாஸுக்கு ரூமுக்கு வெளியே வந்து பேக் வச்சிருந்தாங்க. அப்ப வந்து அங்க நின்று எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க எக்ஸாம் என்ன நடக்கல, என்னாச்சுன்னு தெரியலன்னு. அப்ப வந்து அப்படி மாத்தி மாத்தி நியூஸ் வருது. என்ன வருதுன்னா பேப்பர் எங்கேயோ மாறிடுச்சா அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. நமக்கு எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதுற மூட்ல போய் உட்காந்துருக்கோம். இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னோட ரூம்ல இருக்கவங்க உன் மூஞ்சில மரண பீதி தெரியுது அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து யாருமே தெரியாதவங்களே என்னை பார்த்து சொல்றாங்க, ஐயோ என்னடா இது இப்படி ஆயிட்டு இருக்கேன்னு. அடுத்து வந்து ஒரு 10:45 போல இன்விஜிலேட்டர் வந்தாங்க. வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு சரி நம்ம வந்து டைம் தர மாட்டாங்கன்னு நினைச்சு நான் வேகமா எழுதுறேன். ஃபுல்லா டிஸ்கிரிப்டிவ் தானே தமிழ் எலிஜிபிலிட்டி.
அதனால ஃபுல்லா வேகமா வந்து எழுதி நம்ம 12 மணிக்கு முள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றேன். பாதி எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு வந்து நாங்க டைம் தருவோம், நீங்க 1 மணி வரைக்கும் எழுதலாம். இப்போ 10:45 வந்துட்டாங்க. 10:45 வந்து இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்குலாம் டைம்லாம் தரல. அப்படியே ஆரம்பிச்சுட்டாங்க. 10:45னா அதுக்கு விட 11:45, 12:45, அப்புறம் 1 மணிக்கு பேப்பர் வாங்கிடுவாங்களாமா. 2.25 மணி நேரம் தான் டைம். நமக்கு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கும் டைம் இல்ல, எதுக்குமே டைம் இல்ல. சரி தமிழ் எலிஜிபிலிட்டி தானே, அது வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நாங்களும் வந்து எதுவுமே சொல்லல. எந்த ஹால்லயுமே யாருமே எதுவுமே சொல்லாப்ப நம்ம மட்டும் சொன்னா நல்லா இருக்காது இல்ல. அதனால நானும் வந்து வாங்கிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து மத்தியானம் 2 o'clock எக்ஸாம் கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ ஆனா வந்து 1 o'clock விடல. 1 o'clock பதிலா 1:30 வரைக்கும் வந்து நான் எழுதி முடிச்சிட்டேன். 1 o'clock வாங்கிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா 1:30 தான் பேப்பர் வாங்கினாங்க. நமக்கு வந்து 2 o'clock மறுபடியும் வர சொல்லிட்டாங்க. கிருஷ்ணா காலேஜ் போயிருக்கவங்களுக்கு தெரியும். காலேஜ் வந்து அப்படியே உள்ள போய் ஹில்ஸ் மாதிரி இருக்கும். ஹில் ஸ்டேஷன் மாதிரி பக்கத்துல இருக்கும் பில்டிங். அங்க இருந்து நம்ம வந்து ரோட்டுக்கு நடந்து வர்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடும். என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரையும் உள்ள விடல. என்னோட அம்மா அப்பா 2 பேருமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து மெயின் கேட்டு கிட்ட இருக்காங்க. நான் வந்து இங்க உள்ள இருக்கேன். இங்க இருந்து நான் குடு நாங்க ஓடி போறதுக்குள்ளயுமே எனக்கு 1/2 மணி நேரம் முடிஞ்சிடும். ஆனா நான் எக்ஸாமுக்கு இங்க வந்து 2 மணிக்கு இருக்கணும். சரி நம்ம சாப்பிடவே வேண்டாம். என்கிட்ட காசும் இல்ல. அங்க கேண்டீன் இருந்துச்சு. ஆனா வாங்கி சாப்பிடுறதுக்கு காசு இல்ல. வந்து அவ்வளவு தூரம் வேண்டாம், சாப்பிட வேண்டாம், நம்ம இங்கேயே உட்காந்து நம்ம கரெக்டா 2 o'clock வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையிலே பயங்கர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இல்லவா நம்ம வந்து போலாம் போய் சாப்பிடலாம்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி நான் சாப்பிடுறதுக்காக நான் வந்து அங்க கேட்டு கிட்ட போயிட்டேன். ஆனா என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஹால் கிட்ட வந்துட்டாங்க. மறுபடியும் வந்து அங்க காலேஜ் பசங்க எல்லாம் காலேஜ் நடந்துட்டு தான் இருந்துச்சு. காலேஜ் பசங்க கிட்ட வந்து யார்கிட்ட ஒரு நிமிஷம் போன் கொடுங்கன்னு வாங்கி போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டு வந்து சாப்பிடுறதுக்கும் டைம் இல்ல. ஒரு இட்லி 2 இட்லி நான் அரைகுறையா சாப்பிட்டு அவசர அவசரமா சாப்பிட்டு திரும்ப வந்து 2 மணிக்கு ஹாலுக்குள்ள போய் உட்காந்தா அப்பவும் இன்விஜிலேட்டர் வரல. 2:15 ஆச்சு வரல. 2:30 ஆச்சு வராங்க. வந்துட்டு எல்லாத்துக்கும் மெதுவா வந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. என் கைக்கு பேப்பர் வரும்போது 2:40 ஆயிடுச்சு. கொஸ்டின் பேப்பருக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிற அந்த 15 மினிட்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கு அடுத்து வந்து கண்டினியூஸா அப்படியே எக்ஸாம் எழுதுங்கட்டாங்க. கையில வாங்கினோடனே நான் வந்து எப்படி மாக் டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் படிச்சு நம்ம வந்து ஆன்சர் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுத ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது ஃபுல்லா. ஆனா எனக்கு அந்த டைமிங் இல்லாம போயிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு வந்து 10 மினிட்ஸ் லேட்டா தான் கொஸ்டின் பேப்பரும் கையில வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படியே வச்சு எழுதுன்னு எழுதிட்டு அப்புறம் வந்து அவங்க அதே மாதிரி சீக்கிரம் ஒரு 15 மினிட்ஸ் சீக்கிரமாவே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போனது வந்து சரி எல்லாத்துக்கும் வாங்கிட்டாங்க, நமக்கும் வாங்கிட்டாங்கன்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு சரி நம்ம பேக் எல்லாம் இங்க இருக்குன்னு போய் எடுக்கலாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா போற வழியில இருக்க ஹால்ல எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம இந்த தடவை குரூப் 2ல வந்து கண்டிப்பா வராது, அட்லீஸ்ட் 2A வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வேகன்சி வந்து 6,000 இருந்துச்சு. அவ்வளவு பேரும் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த மெயின்ஸ் எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு மார்க்ல 100 பேர் இருப்பாங்க. தாராளமா 100 பேர் இருக்காங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு 2 கொஸ்டினை விட்டுட்டேன். நான் விட்டதுனால இப்ப வந்து எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த 2 கொஸ்டின் முடிச்சிருந்திருப்பேன். நான் போன வருஷமே சர்வீஸ் போயிருந்திருப்பேன். இப்ப வந்து மத்தவங்க எல்லாம் எழுதிட்டு இருக்கும் போது வந்து இது வந்து ஒரு கரெக்டா நடக்காத ஒரு எக்ஸாம் தான். ஏன்னா இப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சதுனால அவங்க நல்லா எழுதிட்டாங்க. அவங்க வந்து நல்ல போஸ்டிங்கே போக முடியும். இப்ப என்னோட ஹால்ல இருக்கவங்களுக்கு வந்து டைம் கம்மியா கிடைச்சதுனால நல்லா படிச்சவங்களுமே நல்லா எழுத முடியாத போற சான்ஸும் இருக்கு. இப்ப நான் அதுக்காக 2020, 21, 22, 23 பிப்ரவரியில மெயின்ஸ் இந்த 3 வருஷம் என்னோட உழைப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. இதுதான் ரியாலிட்டி. நான் என்னோட சென்டர் பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். மத்த சென்டர் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இதுக்காக இஷ்யூக்கு ரிலேட்டடா கேஸும் போட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி மேல. இந்த மாதிரி நடந்துச்சு, குளறுபடி நடந்துச்சு, சிசிடிவி செக் பண்ணணும்னு. ஆனா அந்த கேஸ் வந்து நிக்கல. அந்த கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் வந்து போஸ்டிங் போட்டாங்க. நிறைய பேர் நல்ல போஸ்டிங்கும் போனாங்க. இப்போ வந்து நான் என்னோட பர்சனலான ஒரு குமுறல் என்னன்னா அந்த அந்த ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்துச்சுன்னா நான் அந்த 2 கொஸ்டின் தாராளமா எழுதிட்டு இருப்பேன். அந்த 2 கொஸ்டின் எழுதியிருந்தேன்னா எனக்கு இன்னும் ஒரு வருஷம் முன்னாடி சர்வீஸ் கிடைச்சிருந்திருக்கும். எனக்கு 2 வேண்டாம், அட்லீஸ்ட் 2A ஏதோ ஒரு போஸ்டாவது எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருந்திருக்கும். ஆனா அது கிடைக்கல. திஸ் இஸ் த ரியாலிட்டி. இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி. இப்படிதான் இருக்கும். அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ஒரு வருஷமாச்சு வரவே இல்லை. எப்படின்னா பிப்ரவரி 2023 எக்ஸாம் எழுதி முடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா 5 வருஷம் எப்படி நீங்க கன்சிஸ்டன்டா படிச்சீங்கன்னு. ரிசல்ட் வருமான்னு சொல்லிட்டு அடுத்த எந்த எக்ஸாமும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்த டியூரேஷன்லயே குரூப் 1 முடிஞ்சு போச்சு, குரூப் 4 முடிஞ்சு போச்சு. நான் அது ரெண்டுக்குமே வந்து ரெடி ஆகல. நம்ம மெயின்ஸ் குரூப் 2 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஒரு எக்ஸாம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியில நான் வந்து மத்த எக்ஸாம் எதுவுமே ரெடி ஆகல. அதனால வந்து அடுத்த வருஷம் 2023 எந்த எக்ஸாமே நடக்கல. அப்ப வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருந்துச்சுன்னா அடுத்து வந்து டிசம்பர் மந்த் வந்துச்சு. அப்ப வந்து ஆனுவல் பிளானர் வந்தது.
அதுக்கு அடுத்துதான் டிஎன்பிசி கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர் படி அவங்க வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸும் பண்ணல. அதுக்கப்புறம் சொன்னபடி அவங்க ரிசல்ட்டும் விட்டதில்ல. இதெல்லாமே வந்து அந்த டிசம்பர்ல இருந்து கொஞ்சம் வந்து கரெக்ட் ஆக ஆரம்பிச்சது டிஎன்பிஎஸ்சி. இதுதான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள நடக்குது. கரெக்ட் ஆக ஆரம்பிச்சு டிசம்பர்ல வந்து என்னன்னா குரூப் 4 வந்து வரப்போகுது. ஜான்வரியில வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஜூன்ல எக்ஸாம் வரப்போகுது 2024 அப்படின்னு சொல்லி குரூப் 4ஓடது 2ஓடது 1ஓடது 3ஓடதும் வந்து ஆனுவல் பேனல்ல இருந்தது. நான் மத்த எக்ஸாம் எந்த எக்ஸாமும் எழுத முடியாது. அதனால நான் இந்த 3 மட்டும் வந்து பார்த்தேன். 3 இருக்க போகுது அடுத்த வருஷம் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. என்னோட மைண்ட்ல என்னன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்ப வந்து இவ்வளவு தூரத்துல வந்து பாதியிலே நம்ம விட்டுட்டு போனோம்னா நான் 2020 இருந்து இன்வெஸ்ட் பண்ண என்னோட வருஷம் எல்லாம் வேஸ்ட். நம்மளோட உழைப்பெல்லாம் வேஸ்ட். எல்லாமே மறுபடியும் ஜீரோல தான் வரும். அது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால நம்ம வந்து இந்த அட்டெம்ப்ட் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். நான் வந்து குரூப் 4 வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ணதில்லை. ஏன்னா வந்து தமிழ் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. தமிழ் வந்து கஷ்டம். நான் படிக்க வந்த அந்த புதுசான டைம்ல தான் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 4ல இருந்து தூக்குன டைம். அதனால ஜென்ரல் தமிழ் தான் படிக்கணும். எனக்கு என்னன்னா குரூப் 4க்கு ஜென்ரல் தமிழ் படிச்சுட்டு குரூப் 2க்கு மறுபடியும் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும். மாத்தி மாத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்கலாம். குரூப் 4 அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் என்னோட மைண்ட் செட். அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் ஆனேன். எனக்கு வந்து எக்ஸாம் வந்து செப்டம்பர்னு தெரிஞ்சு போச்சு 2024ல. ஸோ ஜான்வரியில வந்து நான் இன்னொரு ட்ரைஃபெட்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ட்ரைபல் ரிலேட்டடான ஒரு அசோசியேஷன் மாதிரி கவர்மெண்டோடது. அதுல வந்து ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கால்ஃபர் வந்துருந்துச்சு. நான் அது வந்து அட்டன் பண்ணேன். பெங்களூர்ல வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூவும் போய் அட்டன் பண்ணேன். எல்லாமே அட்டன் பண்ணேன். ஆனா வந்து அதுல எனக்கு கிடைக்கல. அடுத்து வந்து நான் அந்த பிப்ரவரியில இருந்து அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் அந்த கேப்ல ஃபுல்லா வந்து நான் நம்ம கொஞ்சம் ஜிஎஸ்ல ஸ்ட்ராங் ஆயிக்கணும்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் வந்துட்டு இருந்த டைம் ஏப்ரல்ல வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அப்ப வந்து என்னோட ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்கு. நமக்கு வந்து இந்த தடவை டவுட் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அந்த டைம்ல தான் நான் வந்து சுரேஷ் ஓரியன்டேஷன்லாம் அட்டன் பண்ணது. அடுத்து வந்து செப்டம்பர்ல குரூப் 2 வந்துச்சு. இந்த குரூப் 2க்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு வேட்டர் ஸ்டடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுல இருந்து தான் நான் வந்து குரூப் 2 ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தது. அந்த மாதிரி சோர்சஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணேன். எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸஸும் வந்து நான் ஒவ்வொரு வேட்டர் ஸ்டடி வீடியோக்கு பின்னாடியும் சொல்லியிருப்பேன். இதுல முக்கியமா என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா லாங்குவேஜுக்கு வந்து நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பண்ண தப்பே அதுதான், ஆப்டிடியூட விட்டது. அந்த மாதிரி யாரும் விட்டுறக்கூடாது. ஜிஎஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு டெஸ்ட் நான் எழுதும் போது எனக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. அதனால நான் ஜிஎஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கலாம்னு சொல்லி நான் அந்த தற்கால தமிழா வரலாறுல இருந்தெல்லாம் நான் நிறைய படிச்சு வச்சிருந்தேன். அது வந்து கொஸ்டின் அதே மாதிரி வந்துருந்துச்சு. நான் யூனிட் 6ஓட வேட்டர் ஸ்டடிலே சொல்லியிருப்பேன். நீங்க வந்து எந்த கொஸ்டின் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த புக் படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு கையில மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து எனக்கு குரூப் 2க்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. குரூப் 2ஓட கட் ஆஃப் நான் எவ்வளவு ப்ரிலிம்ஸ்ல போட்டிருந்தேன்னா நான் 155 வந்து போட்டிருந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா ஓகே 160 இருந்துச்சுன்னா தான் குரூப் 2 எழுத முடியும். நம்ம 155 தான் வச்சிருக்கோம். நமக்கு வந்து வருமா வரலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் வந்து டவுட்ல தான் இருந்தேன். 2A வரும்னு எனக்கு தெரியும். ஆனா 2 வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. சோ அதுக்கடுத்து வந்து எனக்கு குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாளே வந்து சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த நாளே வந்து நான் போய் எழுதினேன். எனக்கு குரூப் 2ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸே ஆகல. நான் படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே. ஆனா இந்த ஃபெலோஷிப்புக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாமே நான் படிச்சதுதான் தான் வந்துருந்துச்சு. அதனால எனக்கு மேக்ஸும் ஈஸியா தான் இருந்துச்சு. நெகட்டிவ் மார்க்கிங் இருந்துமே நான் வந்து அந்த ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா 2022லயே நான் பயங்கரமா மெயின்ஸ் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு. அந்த ரிட்டன் ப்ராக்டிஸை யூஸ் பண்ணி எனக்கு அடுத்து வந்து ஒரு 15 டேஸ்ல வந்து எனக்கு அந்த செப்டம்பர் மாசம் ஃபெலோஷிப் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு. அதனால இதோட மெயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில வந்து இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சென்னை போறேன். அதுக்காக சென்னை போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். மெயின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப லிபரலா தான் இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து ஜாலியா எழுதுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான். 20 கொஸ்டினுக்கும் வந்து ரெண்டு பேஜ் அந்த மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. கொஸ்டின் வந்து எல்லாமே முன்னாடியே இருக்கும். நம்ம கொஸ்டினை திருப்பி பார்த்து ஆன்சர் இது மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு கஷ்டம். அது வந்து கான்ட்ராக்ட் மாதிரி 2 வருஷம் தான் வந்து கான்ட்ராக்ட். ஆனா பெர் மந்த் வந்து 75,000 வந்து நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். 65,000 வந்து நமக்கு சேலரி மாதிரியும் 10,000 வந்து நமக்கு அலவன்ஸ் மாதிரியும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் நான் போயிட்டு இருந்துச்சு. அதனால நான் வந்து அந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து நான் படிக்கவே இல்லை. இந்த எக்ஸாம் போயிட்டு இருந்து அடுத்து வந்து இந்த மெயின்ஸ்லயே நான் செலக்ட் ஆயிட்டேன். இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூ வந்து அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ், நம்ம என்டிஎன் பாத்திருக்கோம்ல, என்டிஎன் வந்து அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜோட யூடியூப் சேனல்னு அந்த ஸ்டாஃப் காலேஜ்ல தான் வந்து நடந்துச்சு. நம்ம இதுல செலக்ட் ஆக மாட்டோம்னு. ஆனா நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் வந்திருந்தேன். வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒரு 5வது ஆளோ 6வது ஆளோவா இருந்தேன். ஆனா 75,000 தரும்போது யாருமே வந்து இது வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க போனாங்கன்னா தான் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ரேங்க் முன்னாடி போகும். அந்த மாதிரி போகல. அது எல்லாமே வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்து வருது நவம்பர் மாசம் கடைசியில. டிசம்பர்ல இருந்து நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டா டிசம்பர் வந்து 12ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்துல இருந்து ஃபுல் ஃபோர்ஸா வேற நமக்கு வேலையே இல்ல. அவ்வளவுதான். எல்லாமே போயிருச்சு. இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிருந்தேன். அதுவும் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போய் மிஸ் பண்ணதுனால எனக்கு அந்த ஊண்டு இருந்துட்டே இருந்துச்சு.
ஓகே நம்ம இந்த தடவை குரூப் 2 வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணா பண்றோம். இல்லன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் குவிட் பண்றோம். அதுதான் என்னோட ஃபுல் மைண்ட் செட்டா இருந்துச்சு. நம்ம 100% குடுப்போம். கிடைக்கலையா நம்ம வந்து ரெக்ரெட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து யாரையும் ஏமாத்தி படிக்கல. நான் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிக்கவும் இல்ல. சுத்தி இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நமக்கு தெரியும் நம்ம வந்து படிக்கிறேன்னு சொல்லி நடிக்கலங்க. அதனால நம்ம 100% குடுப்போம். கிளியர் ஆச்சுன்னா ஓகே. அடுத்த வேற குரூப் 1 அந்த மாதிரி வந்து படிக்கலாம். கிளியர் ஆகலைன்னா ஓகே இதோட வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்து பிரைவேட் வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிங்கிற ஐடியால தான் வந்து நான் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணேன். டிசம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். டிசம்பர், ஜனவரி 2 மாசம் தான் ஃபுல்லா நான் படிச்சேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணதை விட நான் வந்து நிறைய வந்து வெளியே இருந்து தேடி படிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்து புக்கை தாண்டி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கனால நான் நிறைய வந்து அவுட் சோர்ஸ் பண்ணேன், கூகுள்ல பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வேற லைப்ரரியில போய் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணேன். அந்த மாதிரி தான் வந்து நான் மெயின்ஸுக்கு ரெடி ஆனேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து குரூப் 2 மெயின்ஸும் எழுதினேன். நான் ரெண்டுலயுமே செலக்ட் ஆனதுனால 2 மெயின்ஸ் எழுதினேன். இந்த வீடியோ வந்து நான் சின்னதா முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இது வந்து ஒரு 5 வருஷம் ஜேர்னிங்கிறதுனால அப்படியே பெருசாயிடுச்சு. சோ இவ்வளவு தூரம் நீங்க யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து என்ன கிடைச்சது, இந்த வீடியோல இருந்து ஏதாவது ஒரு விஷயமாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. யாராவது பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து யூடியூப் ப்ரொஃபைல்ல இருக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா நீங்க டெலிகிராம்ல வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல் அபிஷியல்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல்ல அட்மின் லிங்க்ல போய் நீங்க டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.